Condition Center College as well as the Kodagal. So now I would like to hand over the mic to Sam, sir. Thank you, Kishari. Kishari garu garavachukaga ogalutana. Thank you. வேடவர்களை அனைவருக்குமே இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரிய உடன்பிறப்புகளே, அன்பார்ந்த உறவுகளே, மத்திய மலைநாட்டின் எங்களுடைய நாவலப்பிட்டி சரித்திரத்த விளையாட்டு மைதானத்திலிருந்து நேரடியாக இணைந்திருக்கின்றோம். நாவலப்பிட்டி பிரதேசத்திலே நூற்றாண்டை கடந்து இன்று கல்வியிலே வீர நடை போட்டுக் கொண்டிருக்கின்ற நாவலப்பிட்டி கதிரேசன் மத்திய கல்லூரி கல்வி விளையாட்டு இணை பாட விதானங்களிலே தனக்கென்று ஒரு தனி வழியோடு மத்திய மாகாணத்தின் மிக பிரபலமான ஒரு பாடசாலையாக விளங்குகின்ற நாவலப்பிட்டி கதிரேசன் மத்திய கல்லூரிக்கும் அதே போன்று நுவரெலியா மாவட்டம் கொட்டகலை பிரதேசத்திலே கல்வி விளையாட்டு இணை பாட விதானங்களிலே அங்கு சாதனை புரிகின்ற கொட்டகலை தமிழ் மகா வித்தியாலயத்தின் இடையிலான இந்த கடின போன்ற கிரிக்கெட் சமர் மவுண்டன் 2026 சீசன் 1 வெற்றிகரமாக நிறைவேற்ற வேளையிலே இறுதி பரிசளிப்பு விழா ஃபைனல் பிரசன்டேஷனுக்கு நாங்கள் உங்களை அழைத்து செல்ல பார்க்கிறோம். காலை வேளை முதல் இப்பொழுது வரை எங்களோடு இணைந்திருந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இரண்டு கல்லூரியின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரசன்னா நன்றி. இதுவரையில் பரிசளிப்பு விழாவாடைக்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். எமது கதிரேசன் மத்திய கல்லூரியின் அதிபர் திரு செல்லையா ரகு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இறுதி பரிசளிப்பு விழா மேடைக்கு. அதனைத் தொடர்ந்து கொட்டகலை தமிழ் மகா வித்தியாலயத்தின் அதிபர் திரு எஸ் ஜெகதீஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இறுதி பரிசளிப்பு விழா மேடைக்கு. திரு எஸ் ஜெகதீஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கதிரேசன் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளர் திரு வேலுப்பிள்ளை சுகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இறுதி பரிசளிப்பு விழா மேடைக்கு. அதனைத் தொடர்ந்து எங்களுடைய கொட்டகலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் அந்த கற்றவை பேரவையினர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற பழைய மாணவர்கள் கற்றவை பேரவை என அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற கொட்டகலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் பழைய மாணவர் சங்கத்தின் சார்பாக திரு கிஷான் ராகுல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இறுதி பரிசளிப்பு விழா மேடைக்கு. This is the final presentation. நாவலப்பிட்டி கதிரேசன் சென்ட்ரல் காலேஜ் and கொட்டகலை தமிழ் மகா வித்தியாலய OBA Ladies and gentlemen, introducing the presentation part of the final presentation ceremony, the principal of the Navalapiti Kadireshan Central College and the principal of Kottagallu Tamil Mahavidyalaya and the secretaries of South People's Association Kadireshan Central College along with Kottagallu Tamil Mahavidyalaya. நாங்கள் இப்பொழுது இந்த பழைய மாணவர்கள் போட்டிக்கான சான்றிதழ்களை வழங்கி வைக்கலாம் என்று நினைக்கிறோம். முதலாவது நிகழ்வாக பங்கெடுத்துக் கொண்ட குடலை தமிழ் மகாவித்தியாலயம் மற்றும் நாவலப்பிட்டி கதிரேசன் மத்திய கல்லூரிக்கான பழைய மாணவர்கள் போட்டிகளுக்கான இந்த சான்றிதழ் அடுத்து வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. எனவே நாங்கள் முதலாக அழைக்கின்றோம் குடலை தமிழ் மகாவித்தியாலயத்தினுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய கடின பந்தாளியினுடைய தலைவர் ஆர் கிருஷ்ணாந்தன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உற்சாகமான கரகோஷம். பழைய மாணவர் சங்கங்களுக்கு இடையிலான போட்டி எங்களுடைய இரண்டு பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளர் திரு செல்லையா எங்களுடைய இந்த மேடையிலே இணைந்திருக்கின்ற அன்புக்குரிய திரு வேலுப்பிள்ளை சுகுமார் அவர்கள் இப்பொழுது அந்த சான்றிதழை வழங்கி கௌரவிக்க காத்திருக்கிறார். திரு வேலுப்பிள்ளை சுகுமார் அவர்களும் அவருடைய இணைந்து எங்களுடைய
நாவலப்பட்டி கதிரேசன் மத்திய கல்லூரி அதிபர் திரு செல்லையா ரகு அவர்களும் கொட்டகலை தமிழ் வித்யாலய அதிபர் திரு ஜெகதீஸ்வரன் ஆகியோர் இணைந்து அவரோடு திரு ராகுல் ஆகியோர் இணைந்து இந்த சான்றிதழ்களையும் வெற்றிக்கிணங்களையும் வழங்கி கௌரவித்துக் கொடுக்கிறார். வி. ரகுநாத் அடுத்து வி. ரகுநாத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த கடின பந்து அணியினுடைய ஒரு முக்கியமான வீரர். எங்களை இந்த அணியினுடைய வீரர்களை தெரிவு செய்வதில் ஒரு பங்கெடுத்துக் கொண்டவர் ரகுநாத் அவர்களை தெரிந்து கொள்கிறார். தொடர்ந்து எங்களுடைய அணியுடைய மூத்த வீரர் கொடகலை பிரதேச சபையினுடைய உறுப்பினர் வி. பாஸ்கர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து எஸ். சரண் அவர்கள் அணியுடைய மூத்த வீரர் எஸ். சரண். தொடர்ந்து அணியுடைய மற்றொரு வீரர் ஜி. லுசான். அடுத்ததாக ஜி. கமால் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஜி. கமால் கொடகலை தமிழ் மகாவித்யாலயம் பழைய மாணவரும் கொழும்பு விவேகானந்த கல்லூரியுடைய சிரேஷ்ட வீரருமான தயாபரன். மழை வராவிட்டால் இந்த போட்டியை மாற்றி அமைத்திருப்பார் இவர். கொடகலை தமிழ் மாவட்ட வீரர் ரஜு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து அந்த அணியில் இருக்கக்கூடிய திரு கனெக்ட் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து பழைய மாணவர்களுடைய டிலக்ஷன். மிகவும் உற்சாகமான கரகோஷம் எங்களுடைய பழைய மாணவர் சங்க அணிகளிலே பங்கு கொண்ட எங்களுடைய வீரர்களுக்கு. தொடர்ந்து அந்த அணியிலிருந்து எஸ். கோகுலன். எஸ். கோகுலன் அவர்களை அன்போடு அழைக்கின்ற கோகுல். இடது கை துடுப்பாட்ட வீரர் நிஷான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து கே. கிருஷ்ணன். ராகுல் அந்த பரிசல் பெண்களும் நீங்களும் அறிந்து கொள்ளவும். தொடர்ந்து செந்தூரன். அடுத்த சான்றிதழ்கள் வெற்றி கடைகளை பெற்றுக் கொள்வதற்காக தொடர்ந்து என்னுடைய அன்பு அறிவிப்பாளர் கருணாகரன். இது எங்களுடைய பதக்கங்கள் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்த 2 கல்லூரியின் அதிபர்களுக்கும் எங்களுடைய அன்புக்குரிய பழைய மாணவர் சங்க செயலாளர் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த இன்னொரு சான்றிதழ் கே. கிருஷ்ணா. அடுத்ததாக பதக்கங்கள் வெற்றி நிலைகள் சான்றிதழை வழங்கி கௌரவிப்பதற்காக எங்களுடைய நாவலப்பட்டி நகர சபையின் பிரதி கமிஷனர் சுரேஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த வழிகருக பற்றி அதோடு அன்போடு அழைத்திருப்பது நாங்கள் எங்களுடைய மற்றொரு பிரதேச சபையின் பிரதி கமிஷனர் திரு இளங்கோவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கஸ்பாக கோரலை பிரதி கமிஷனர் திரு இளங்கோவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவர்களுக்கு திரு சுரேஸ்வரன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அதோடு சூரியன் வானொலியின் திட்டமிடல் நிர்வாக பிரிவின் முகாமையாளர் திரு எம். கார்த்திக் அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொண்டோம். ஒவ்வொருமாக இணைந்து தொடர்ந்து என்னுடைய கொட்டகலை தமிழ் மகாவித்யாலய பழைய மாணவர் அணியினுடைய வீரர் மில்ஷான் அவர்களை நான் அன்போடு வேலை கிடைக்கின்றோம். இதனுடைய உற்சாகமான கரகோஷம் மில்ஷான். அடுத்த நாங்கள் 4 மனமார்ந்த நன்றிகள். அடுத்த வெற்றி கிண்ணங்கள் சான்றிதழை வழங்கி கௌரவிப்பதற்காக எங்களுடைய நாவலப்பட்டி பிரதேச சபையின் பிரதி கமிஷனர் திரு கே. சுரேசன் அவர்களையும் அதோடு பஸ்வாக கோரலை பிரதி கமிஷனர் இனகோ அவர்களையும் சூரியன் திட்டமிடல் நிர்வாக பிரிவின் அன்புக்குரிய முகாமையாளர்
கார்த்திக் ஆகியோரை அன்போடு அழைத்துக்கிறோம். வாருங்கள். கதிரேசன் மத்திய கல்லூரியுடைய அதனைத் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய பழைய மாணவர் சங்க கொழும்பு கிளை தலைவர் திரு மகேஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பழைய மாணவர் சங்கத்தின் கொழும்பு கிளை தலைவர் திரு மகேஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள். அவர்கள் இணைந்து கொள்கின்ற சந்தர்ப்பத்திலே நவலப்பட்டி கதிரேசன் கல்லூரியுடைய பழைய மாணவர் அணியினுடைய அணி தலைவர் கதிர்வேல் பிரதீபன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து பாலச்சந்திரன் நிஷாந்தன் எங்களுடைய உற்சாகமான கரகோஷம் கதிரேசன் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் சங்க அணிக்கு. அவரை தொடர்ந்து ராம்குமார் சிவயோகநாதன், தொடர்ந்து கணேசன் கோபிநாத், அவர்கள் தொடர்ந்து வேதநாயகம் தொடர்ந்து கிருஷ்ணகுமார் விதுர்ஷன், கிருஷ்ணகுமார் மது விதுர்ஷன், தொடர்ந்து நட்ராஜ் ஹரிராஜ், எங்களுடைய தொடர்ந்து புஷ்பராஜ் டிலக்ஷன், அவரை தொடர்ந்து கிருஷ்ணமூர்த்தி கபீஷன், தொடர்ந்து நாவல்பட்டி கதிரேசன் கல்லூரி பழைய மாணவர்கள் சார்பாக மோகன் சந்திரமோகன், மோகன் சந்திரமோகன் சிஎம், பாலசுத்திரம் மனோஜ். இந்த பந்து வீச்சு இருக்கிறது ஆர்ப்பரிமான பந்து வீச்சு. பாலசுத்திரம் மனோஜ் நல்ல ஆக்சன், ஒரு உற்சாகமான கரகோஷம். Outstanding player Karthikesh Sajeevan, Manikam Savi, Trichelvam Pavitran, தொடர்ந்து பாலச்சந்திரன் திவ்யதர்சன், சுரேஷ் குமார், பிரவீன் குமார், எங்களோடு இருந்து எங்களுக்குள்ளே ஒரு வீரராக இருக்கக்கூடிய ஒரு அடுத்து கதிர்வேல் பிரவீன், காலைல ஒரு வேலை செஞ்சாரு கேமராமேன் சித்தப்பா தானே? யாரு சித்தப்பா? சித்தப்பா தான் கூப்பிடுவாங்க. சித்தப்பான்னு சொன்னாதான் நன்றி. இந்த ஃபீல்ட்ல வந்து ஒரு சித்தப்பான்னு சொன்னா
நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த இறுதி பரிசளிப்பு விழாவுக்கு முன்னதாக நாங்கள் எங்களுடைய நாவலப்பட்டி நகர சபையின் நகர பிதா திரு எங்களுடைய கே சுரேஸ்வரன் அவர்களுக்கும் திரு எங்களுடைய இளவ அவர்களுக்கும் கார்த்திக் அவர்களுக்கும் பழைய மாணவர் சங்கத்தின் கொழும்பு கிளை தலைவர் திரு மகேஸ்வரன் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இந்த மேடைக்கு நாங்கள் அன்போடு அழைக்க விரும்புவது இவர்களை எப்போதும் நுவரெலியா மாவட்டம் மத்திய மாகாணத்தில் கல்வித்துறையில் சாதிக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு என்றும் எப்பொழுதும் கட்டுப்படியாக இருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய கல்வி பணிப்பாளர்கள் நுவரெலியா அடுத்ததாக நுவரெலியா கல்வி வலயத்தின் கல்வி பணிப்பாளர் எங்களுடைய அபிவிருத்தி பிரிவுக்கு பொறுப்பதிகாரியாக இருந்த திரு என் சிறுபாகரன் அவர்களை இவ்விடத்திற்கு அன்போடு அழைக்கின்றோம். நுவரெலியா கல்வி வலயத்தின் கல்வி பணிப்பாளர் அபிவிருத்தி பிரிவுக்கு பொறுப்பதிகாரியாக இருக்கின்ற திரு என் சிறுபாகரன் அவர்களை இதற்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அவரோடு இணைந்தவர்கள் நுவரெலியா கல்வி வலயத்தின் கோட்டம் 2 பணிப்பாளர் திரு ஸ்ரீ வேணுகோபால சர்மா உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். ஒரு கரகோஷத்தவளா இதோ எங்களுடைய நுவரெலியா கல்வி வலயத்தின் கோட்டம் 2 கால பணிப்பாளர் திரு ஸ்ரீ வேணுகோபால சர்மா அவர்களோ அவரோடு இணைந்து திரு திருவாகரன் அவர்களோ இணைந்திருக்கின்ற வழியிலே 2 கல்லூரியின் அதிபர்களோ 2 கல்லூரியின் செயலாளர்களோ இணைந்து இனி 2026ஆம் ஆண்டு இந்த Battle of the Mountain Season 1 2026 ஃபைனல் இறுதி மழை பொழிவிட்டாலோ 2 கல்லூரியின் அந்த பழைய மாணவர்களின் அர்ப்பணிப்பு அவர்களின் விடாமுயற்சி இந்த கன்னி முயற்சிக்கு நாங்கள் எல்லோருமே தலை சாய்த்து அவர்களுக்கு தலை குனிந்து அவர்களுக்கு நாங்கள் கரகோஷம் விட்டு உற்சாகப்படுத்த வேண்டும். மேலே கொடைகளை 2 கல்லூரியின் அந்த அணியை பிரதிநிதித்துவப்படுத்திய தலைவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எங்களுடைய 2 பணிப்பாளர்களை இணைந்து அவர்களுக்கான கிண்ணத்தை வழங்கி கௌரவிக்கின்றனர். கொடைகளை தமிழ் மகாவித்யாலய பழைய மாணவர் சங்கம் மற்றும் கதிரேசன் மத்திய கல்லூரி ஆகிய 2 அணிகளுடைய தலைவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இதுவரைக்கு இந்த வெற்றி கிண்ணத்தினை பகிர்ந்து கொள்வதற்காக கொடைகளை தமிழ் மகாவித்யாலய பழைய மாணவர் சங்கத்தின் அணியின் தலைவர் திரு கிருஷ்ணாந்தன் கதிர்வேல் பிரதீபன் இருவர் இணைந்து இதோ இந்த வருடம் கதிரேசன் மத்திய கல்லூரி கொடைகளை தமிழ் மகாவித்யாலய பழைய மாணவர் அணி இருவரும் பகிர்ந்து கொள்கிறார்கள். எங்கே உற்சாகமான கரகோஷம். ஜாயிண்ட் சாம்பியன் என்பதை கதிரேசன் மற்றும் கொடைகளை பிரதீப் அவரோடு இணைந்து கிருஷ்ணா ஆகிய இருவரும் ஜாயிண்ட் சாம்பியன்களாக இந்த பழைய மாணவர் சங்கத்திலே செயலாளர் கிஷாத் ராகுல் இணைந்து கொள்கிறார். இதோ முக்கியமான ஒரு வீரர் விளையாடவில்லை அதை வாய்ப்பை எனக்கு வழங்கி இருக்கின்றார் செயலாளர் விளையாடுவதற்காக. நன்றி கிஷாத். எங்களுடைய பணிப்பாளர்களுக்கு விசேஷமான நன்றிகள். இது பரிசீலிப்பு நிகழ்வுகளில் கலந்து கொண்டதற்காக இறுதி பரிசீலிப்பு நிகழ்விலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டி நாங்கள் அன்போடு உங்களை இணைத்துக் கொள்ள வருகின்றோம். தொடர்ந்து இனி நாங்கள் அடுத்ததாக இந்த வேலைக்கு அன்போடு அழைக்கின்றோம். எங்களுடைய அடுத்ததாக நாங்கள் எங்களுடைய விசிஷ்டமாக கதிரேசன் மத்திய கல்லூரி பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளர் திரு சண்முகராஜ் அவர்களை என்பதற்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளர் கதிரேசன் மத்திய கல்லூரி. அதனைத் தொடர்ந்து கொடைகளை தமிழ் மகாவித்யாலயத்தின் முன்னாள் அபிவிருத்தி சங்க செயலாளர் திரு புஷ்பகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதோடு கொடைகளை தமிழ் மகாவித்யாலய அபிவிருத்தி சங்கத்தின் இனான் செயலாளர் திரு செந்தில்குமார் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். திரு புஷ்பகுமார், திரு செந்தில்குமார் உங்களை அன்போடு அழைத்து வாருங்கள். இனி 2 அணிகள் முட்டி மோதிய Battle of the Mountain. Best batsman
22 ஓட்டங்கள், அந்த 22 ஓட்டங்களோடு தன்னை ஒரு சிறந்த துடுப்பாட்ட வீரராக இந்த களத்திலே களம் கண்டிருக்கிறார். வேறு யாருமல்ல, டி தவிஸ்கர் 22 runs. Ladies and gentlemen, the best batsman of the year, Tavishkar of Federation Central College. Federation மத்திய கல்லூரி மாணவர் தவிஸ்கர் சிறந்த துடுப்பாட்ட வீரருக்கான பரிசினை பெற்றுக் கொள்கிறார். ஆடை சுற்றி 55. எங்கே இந்த கரகோஷம் போதாது, இன்னும் அதிகமாக உலகத்தின் சிறந்த துடுப்பாட்ட வீரர் தவிஸ்கர். நன்றி திரு சண்முகராஜ் அவர்கள், ஃபெடரேஷன் மத்திய கல்லூரியின் அபிவிருத்தி சங்க செயலாளர், முன்னாள் எங்களுடைய அபிவிருத்தி சங்க செயலாளர் கொடகலை தமிழ் மாவட்டத்தின் திரு புஷ்பகுமார் அவர்கள், இந்நாள் கொடகலை தமிழ் மாவட்டத்தின் அபிவிருத்தி சங்க செயலாளர் செந்தில்குமார் அவர்கள். இனி இரண்டாவது பெஸ்ட் போலர், ஒரு போட்டி முடிவை போக்கை மாற்றியமைக்கக்கூடிய அந்த வியூகத்தை வளர்ப்பவர் இவர். வேறு யாருமல்ல, இவருக்குரிய அந்த வெற்றி கிடைத்து வழங்கி கௌரவிப்பதற்காக கதிரேசன் மத்திய கல்லூரி முன்னாள் பதில் அதிபர் திரு சசிகாந்தன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முன்னாள் கதிரேசன் மத்திய கல்லூரி பதில் அதிபர் திரு பி சசிகாந்தன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதோடு கொடகலை தமிழ் வித்தியாலயத்தின் உதவி அதிபர் விளையாட்டு பிரிவு திரு ஸ்ரீகாந்த் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். திரு ஸ்ரீகாந்த் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கொடகலை தமிழ் வித்தியாலயத்தின் உதவி அதிபர் விளையாட்டு பிரிவு. Battle of the Mountains 2025 ஆண்டு இடம்பெறவிருந்தது. அந்த காலத்திலே இந்த போட்டிகளை முன்னின்று நடாத்துவதற்கு தலைமை தாங்கிய ஃபெடரேஷன் மத்திய கல்லூரி முன்னாள் பிரதி அதிபர் திரு சசிகாந்தன் அவர்கள், அதே போல கொடகலை தமிழ் மகாவித்தியாலயத்தினுடைய இணைப்பாடு விதானம், குறிப்பாக விளையாட்டுத்துறைக்கு பொறுப்பான உதவி அதிபர் திரு ஸ்ரீகாந்தன் அவர்கள் இணைந்து இந்த பரிசுகளை வழங்குவதற்காக யாருக்கு செல்ல போகிற அஜித்னா அந்த பிரைஸ் மேட்சிங் போட்டியின் டர்னிங் பாயிண்ட் அல்லது போட்டியின் போக்கை மாற்றி அமைத்தவர் இவர் என்று சொல்லலாம். 4 ஓவர்கள், 15 ஓட்டங்கள், 3 விக்கெட். எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய Best bowler of the year, yes, Division Kodala Tamil Mahavidyalaya. Well to be Uchchavanagoshan. நன்றி ஃபெடரேஷன் மத்திய கல்லூரியின் முன்னாள் பதில் அதிபர் திரு பி சசிகாந்தன் அவர்களுக்கும் கொடகலை தமிழ் மகாவித்தியாலயத்தின் உதவி அதிபர் விளையாட்டு பிரிவு திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் நன்றி தெரிவிக்கிறோம். Thank you so much. இனி அடுத்ததாக மேன் ஆஃப் தி மேட்ச், போட்டியின் ஆட்ட நாயகன். உண்மையிலேயே இவரும் அவராக இருக்க வேண்டும். எனவே ஒரு ரன்னும் இந்த போட்டியின் போக்கை மாற்றி என்று சொல்லலாம். இனி 2 விக்கெட்டுகள், 15 ஓட்டங்கள். ஒரு கட்டத்தில் அணியை தலைமைத்துவம் எடுத்து வழிநடத்திக் கொண்டிருப்பவர் கூட மேன் ஆஃப் தி மேட்ச். இவருக்கான அந்த வெற்றி கேடையை முடிவதற்காக மத்திய கல்லூரியின் என்னுடைய கிரிக்கெட் பயிற்றுவிப்பாளர் திரு ஏ மோகன் அவர்களையும், கொடகலை தமிழ் மகாவித்தியாலயத்தின் கிரிக்கெட் பயிற்றுவிப்பாளர் திரு ஆர் யோகராஜன் அவர்களையும், பயிற்றுவிப்பாளர் பிரதீபன் ஆகியோரை அன்போடு அழைக்கிறோம். இன்னொரு சுவாரஸ்யமான விருது இது. அந்த ஸ்டம்ப் தான் இந்த ஓட்ட எண்ணிக்கையை குறைத்து தந்தது. யார் அந்த வீரர்? பரவாயில்லை, மாகாண அணிக்காக தெரிவு செய்யப்பட்ட ஒருவருக்கான விருது தான் அடுத்து வழங்கப்பட இருக்கிறது. பிரதிபன் அவர்களுடைய கைகள் எங்களுடைய Man of the match 2026 கொடகலை TMB எஸ் துஷ்யந்தன். 19 வயதுக்குட்பட்ட ஆண்கள் கிரிக்கெட் அணியிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிற எங்களுடைய மாகாண அணியுடைய வீரர் துஷ்யந்தன் எதிர்வரும் 17ஆம் தேதி முதல் இந்த போட்டித் தொடரில் அவர் பங்கேற்கின்றார். ஒரு உற்சாகமான நல்லதொரு கரகோஷம் அவருக்காக. நிச்சயமாக கர்நாடக போட்டிகளுடைய திசையை மாற்றி அமைத்தார். அதே போல அபரிமிதமான பந்து வீச்சு மூலமாக கிடைக்கப்பட்ட அந்த 2 ரன்னும் ஆட்டமாக கூடிய விருதினை பெற்றிருக்கிறார். துஷ்யந்தன்
great from Mahavidyalaya. Dushyant. வா Dushyant என்ன பண்ணுவாங்க? Dushyant, இங்க வாங்க. Dushyant. போட்டி மாற்றியமைத்த வல்லமை உள்ளவர் உண்மையிலே Dushyant இந்த போட்டியில் ஒரு ரன் அது நல்ல சூப்பர் ரன் அதனை தொடர்ந்து 15 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட். இப்பொழுது டிவிஷன் போட்டி விளையாடுவதற்கு எப்படி இருக்கு மனசு? சொல்லப்போனா டீமுக்காக கஷ்டப்பட்டாங்க எப்படி அம்மா அப்பா அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்குறாங்க? அப்பா பேர் என்ன செய்யறாங்க? வீட்டில் நல்ல சப்போர்ட் கிடைக்கிறா? அடுத்ததாக மோஸ்ட் வாலிபால் பிளேயர்ஸ் 2026 கொடகர டிஎம்பி கதிரேசன் சென்ட்ரல் காலேஜ் இவர்களுக்குரிய அந்த வெற்றிடத்தை வழங்கி கௌரவிப்பதற்காக கதிரேசன் மத்திய கல்லூரியின் எங்களுடைய பழைய மாணவர் சங்கத்தின் கொழும்பு கிளை தலைவர் திரு மகேஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தனா 2-6 ஓட்டங்கள் 4-5 ஓட்டங்கள் 41 பந்துகளில் 43 ஓட்டங்கள். எனவே இந்த போட்டி எங்களுடைய வெற்றி நாயகராக குடும்பங்களின் அத்தனை உறுப்பினர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய ஒத்துழைப்பு விசேஷமாக கொழும்புகளை கதிரேசன் மத்திய கல்லூரிக்கு எப்பொழுதுமே பக்கபலமாக இருக்கின்றவர்கள். ஒரு கரவசனாக கதிரேசன் சென்ட்ரல் காலேஜ் இவர்கள் தலைநகரிலே அர்ப்பணிக்கப்பட்ட சேவை அங்கிருந்து இந்த ஆட்டத்தின் மோஸ்ட் வாலிபால் பிளேயர் யாரு? கொடகரை டிஎம்பி டி இந்த தொடருடைய மோஸ்ட் வாலிபால் பிளேயர் தொடர்ந்து தமிழ் வாழ்வியாளர்களே டி அபிலாஷ் அவர்களுக்கு செல்கிறது. Most valuable player of the Battle of Mountains, Akhilash Kodikara TMB. Opening batsman of Kodikara TMB. Akhilash அவ்வளவு விரைவாக நீங்க சென்று விட முடியாது. எத்தனை இன்டர்நேஷனல் மேட்ச் பார்த்திருக்கீங்க? எத்தனை ஐபிஎல் பார்த்திருக்கீங்க? அகிலாஷ் கொடகரை டிஎம்பி எத்தனை ஆமாம் எத்தனை பண்ணுறீங்க? செகண்ட் இயர் 7 செகண்ட் இயர் பைக் எடுத்துருங்க. கொடகரை எங்க சொந்த அவங்களோட சொல்ல வந்து நீ சொல்லிட்டு நல்லா இருக்கு. நாங்கள் இந்த மேடைக்கு அன்போடு அழைத்திருக்கின்றோம். தெரியாமல்ல எங்களுடைய விஷயமாக இன்றைய நாள் இந்த நிகழ்வுக்கு எங்களோடு நிகழ்ந்த நாவல்பிட்டி நகரசபையின் பிரதி நகர பிரதி கமிஷனர் திரு கே சுரேஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரோடு இணைந்து எங்களுடைய பஸ்மாக கோவிலின் பிரதி கமிஷனர் திரு இளங்கோ அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரோடு இணைந்து இன்றைய நாள் நுவரெலியா மாவட்டத்தில் இளம் வீரர்கள் பாடசாலை வீரர்களை தேசிய மட்ட அணிக்கு பிரயோகப்படுத்த வேண்டும். அந்த தேசிய மட்ட அணியிலே பல சாதனையாளர்களை உருவாக்க வேண்டும் என பல்வேறு அர்ப்பணிப்பு சேவைகளை செய்து வருகின்ற நுவரெலியா மாவட்ட
கிரிக்கெட் சங்கத்தின் கிரிக்கெட் வாரியத்தின் செயலாளர் திரு ராமசாமி பிரபாகரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரோடு இணைந்து நுவரெலியா மாவட்டத்தின் அன்புக்குரிய எங்களுடைய கிரிக்கெட் சங்கத்தின் திரு நிஷாந்தன் அவர்களையும் அன்போடு அழைத்திருக்கின்றோம். நுவரெலியா மாவட்டத்தினுடைய கிரிக்கெட் சங்கத்தினுடைய உப தலைவர் திரு நிஷாந்தன் அவர்கள், அதே போல கிரிக்கெட் லீக்கினுடைய செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நிஷாந்தன் அவர்களை நாங்கள் அன்போடு இந்த இறுதி பரிசளிப்பு நிகழ்வுகளை கலந்து கொள்வார்கள் அன்போடு அழைக்கின்றோம். வீரர்கள் உற்சாகமான கரகோஷத்தோடு அவர்களை இணைத்துக் கொள்வோம். எங்களுடைய விளையாட்டு போட்டியின் பின்புலத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக என்னுடைய நுவரெலியா கிரிக்கெட் போர்டு அவர்களுடைய பின்னணியில் தான் நாங்கள் இன்று இந்த கிரிக்கெட் சுற்று போட்டிகளை மிக சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்கு எங்களுக்கு பக்கபலமாக நின்று கொண்டிருக்கக்கூடியவர் திரு பிரபாகரன் அவர்கள். அவருக்கு இந்த வேளையிலே எங்களுடைய பாடசாலை சமூகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை இந்த வேளையிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரோடு இணைந்து எங்களுக்கு எப்போதும் உதவி கொண்டிருக்கக்கூடிய திரு வினோத் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த வேளையிலே நாங்கள் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அவர்களுடைய கரங்களிலே கொண்டு பரிசளிப்பு நிகழ்வு இடம்பெறவிருக்கிறது. இதுவரை எங்களுடைய நுவரெலியா மாவட்ட எங்களுடைய கிரிக்கெட் சங்கத்தின் செயலாளர் திரு ராமசாமி பிரபாகரன் அவர்கள், நுவரெலியா மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தின் செயலாளர் பிரதி தலைவர் எங்களுடைய உபத்தலைவர் பிரதி தலைவர் திரு நிஷாந்த் அவர்கள், எங்களுடைய நாமக்கல் நகரசபை பிரதி தவிசாளர் திரு எங்களுடைய சுரேஷன் அவர்கள், பஸ்பாக கோர்லின் இளம் உட்பட கல்லூரியின் 2 அதிபர்களும் கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தின் 2 செயலாளர்களும் எங்களுடைய கதிரேசன் மத்திய கல்லூரி அனைத்து செயற்குழு உறுப்பினர்கள் நாங்கள் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். கதிரேசன் மத்திய கல்லூரியின் சகல செயற்குழு உறுப்பினர்களையும் அன்போடு அழைத்திருக்கின்றோம். இனி அடுத்த இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு 2026 Battle of the Mountain இந்த மாபெரும் பரிணாம கிரிக்கெட் தொடரில் முதல் முறையாக ஏற்பாடுகளை தன்னகத்தை பொறுப்பேற்று இந்த சரித்திரக்கு விளையாட்டு மைதானம் என்பதற்கு சார்ந்த வெறுமனை கால்பந்துக்கும் ரகருக்கும் மாத்திரம் கட்டுப்பாடு விதித்த ஒரு மைதானமாக இருந்தது. அந்த கட்டுப்பாடை தகர்த்தெறிந்து இன்று இலங்கை முழுவதும் சர்வதேசம் முழுவதும் கிரிக்கெட் என்பது உயிர் நாடியாக இருக்கின்றது. கிரிக்கெட் என்பது ஒவ்வொரு வீடுகளிலும் தற்பொழுது பேசும் பொருளாக இருக்கின்றது. அந்த கிரிக்கெட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு மைதானமாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. 96ஆம் ஆண்டு இந்த குட்டி சிறிய தீவை இலங்கை கிரிக்கெட் அணி சாம்பியன் பட்டம் சூடிய பின்னர்தான் இனம் கண்டு கொண்டார்கள் சர்வதேச நாடுகள். அந்த சர்வதேச நாடுகளுக்கு மத்தியிலே இந்த சிறிய இலங்கை தீவை இனம் காண வைத்தது கிரிக்கெட். அந்த கிரிக்கெட்டுக்கு தடை போட்ட இந்த மைதானம் இன்று திறந்து விடப்பட்டிருக்கின்றது. அதுதான் இந்த போட்டியின் சிறப்பம்சமாக இருக்கிறது. நாவல்படி ஜெயத்திலக்கு மைதானம் இன்று நாளிலிருந்து திறந்து விடப்பட்டிருக்கிறது. இந்த நிமிடம் முதல் இனி வரும் காலம் வரை இந்த மைதானம் ரகர் என்றாலும் சரி, கால்பந்து என்றாலும் சரி, கிரிக்கெட் என்றாலும் சரி, அது வெப்பதாக இருக்கலாம், கடினப்பதாக இருக்கலாம், உங்களுக்கான வாசல் திறந்திருக்கிறது. நீங்கள் சுதந்திர பறவைகளாக, பீஸ் பறவைகளாக இப்பொழுது முதல் பறக்கலாம். அதோடு சரி, ಸತತ ಆಯ್ಕೆ ಆರಂಭಿಸುತ್ತವೆ ಉಪಡಬರುತ್ತದೆ. ಮಾನವೀಯ ಇದವದನಿ ಮಾನವೀಯ ಪ್ರೇಕ್ಷಕ ಇದವದನಿ ಆದರಣೀಯ ಕ್ರೀಡಾಲೋಲಿ ರಸಗೆದವದನಿ ಶ್ರೀಲಂಕಾವ ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಆನುವೈ ವಿಲ್ಸ್ ಲೋಕ ಕುಸಲಾನಿಯ ಅವಗೆ ಮೇದಾಂತುವಟ ರಗತ ಪಸದಮೈ ಮೇ ಪುಂಚಿದೂಪತ ಲೋಕೆ ಜಾತ್ಯಂತರದಲ್ಲಿ ಅವರ ಕಥಾ ಭಾವನೆ ಶ್ರೀಲಂಕಾವ ಹೋದ ಥಿಯೇಟರ್ಗಳ ಆದರಣೀಯ ವಿದೇಶಗಳಿಗೆ ಜೀವತನ ಸುತ್ತು ಇವತ್ತ ಇಂಗ್ಲಿಷ್ ದಾಖಲೆಗಳು ಓಯನ್ನ ಪತಂಗಗಳು ಕುಡಾ ಲಾಖಾ ಹೋಯಿತೆ ಲೇನಾ ಉತ್ತಮ ವಿಲ್ಸ್ ಲೋಕ ಕುಸಲಾನಿಯ ಗಿನಾಪು ಮೇ ಕ್ರೀಡಾಂಗಣಯ ಯಾಕಿಸ್ ಸೀಮಾ ಮಾರಿ ಮಕ್ಕಟ ಲಾಪಿಟಿ ಬರ ಏತಮೈ ಕಾಪೊಂದು ಸಹ ರಗ್ಬಿ ಕ್ರೀಡಾಟ ರಂಗಗಳು ಗಮನ ನಾವು ಇದೆಲ್ಲ ಸುಸಿಯಾಗಿ ವಸರೆ ಅತಿ ಸಾರ್ಥಕವೂ ವಸರತ್ವವಾದ ಅವರ ಪರಿವರ್ತನೆ ರೀತಿ ಬರ ಅವರ ನಮಾದಿ ರೀತಿ ಬರ ಶಿಕ್ಷಕ ಕ್ರಿಕೆಟ್ ಒಬ್ಬಗೆ ಆಳಿದೆ ಒಬ್ಬಗೆ ಇದೆ ಸಪುಟ ಕ್ರಿಕೆಟ್ ಶ್ರೀಲಂಕಾವೆ ದಜೆಯ
Mage Bogune e Chatika Kutia Usas Nangona e Utomo Kida Navapiti Chaitila Kida Gaya Atasika Memo Tisika Obata Vyurtai Era Utomo Kiada Pesada अपने अपने के हाई क्लब तो नामनबिटी नगर सभा में नगराधिपति तुमने जीवी अमल प्रियंकर नगराधिपति तुमने अपने अपने कौरव सुप्रिया ये बगैर आदरणीय नियोजन नगराधिपति तुमने मैं वासना मत तोर आदरणीय सिंगल तमिल दक्षिण मुस्लिम ये बगैर सीएम नामनबिटी तारक उदसा ओबके मैं मार्क अपने बुद्धि मत अपने मेरे को सुनिए आदरणीय के सुरेश मात्मने हमारे थैंक यू அடித்தனா உங்களுடைய ஆரங்கம் புரிகிறது திகழ்ச்சிக்காக நாவலப்பட்டியிலே ஒரு மைதானம் உருவாகி இருக்கிறது எனவே நாங்கள் இந்த நிகழ்விலே 2 பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய செயலாளர்களை இணைந்து கொள்ளுமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பதவி தமிழ் மகாவித்தியாலயத்தினுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய செயலாளர் அவர்கள் நாவலப்பட்டி கதிரேசன் மத்திய கல்லூரியுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய செயலாளரையும் இந்த நிகழ்வில் இணைந்து கொள்ளுமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய பிரசனத்தோடு இந்த இறுதி பரிசீலிப்புக்கு நாங்கள் செல்ல இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறேன். இது 20 ஓவர் T20 போட்டி. அந்த T20 போட்டியில நாணய சுழற்சியில் வெற்றியை தனதாக்கியவர்கள் கோட்டைகளை தமிழ் மகாவித்தியாலயம். அந்த நாணய சுழற்சியில் வெற்றியை தனதாக்கி முதலில் துடுப்படுத்தி வருவதற்காக வாய்ப்பினை வழங்கினார்கள் கதிரேசன் மத்திய கல்லூரிக்கு. இது ஒரு ஆரம்பம், முடிவு அல்ல. இந்த நிமிடம், இந்த பொழுது இனி அடுத்ததை நோக்கி நாளைய தினத்தை குறித்து இன்று மனதில் உங்களுடைய திட்டங்களை வகுத்துக் கொள்ளுங்கள். மொத்தமாக 86 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தார்கள். 17.3 பந்துகள். இந்த போட்டித் தொடரில் 2026ஆம் ஆண்டு இந்த கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் இடத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். வேறு யாராக இருக்கும்? யாரு? ரணசம். இது அந்த ரணசத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாக இந்த சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் ஒவ்வொரு வீரர்களாக வருகின்றது பெற்றுச் செல்லுமாறு வேண்டுகின்றோம். ரணசம் எங்களுடைய கதிரேசன் மத்திய கல்லூரி. அவர்களிடமிருந்து சான்றிதழையும் பதக்கத்தையும் பெற்றுக் கொள்வதற்காக கதிரேசன் மத்திய கல்லூரியின் வாய் ஹிந்துஷான் கே கேசவர்தனன் ஜி விதுஷன் ஆர் வினீத் எஸ் தனுஷன் எஸ் தனுஷ்கர் वाई किशान वाई दिनेशकांत के सरन डी सुजीवन डी कविश्कर கதிரேசன் மத்திய கல்லூரியுடைய மாணவர்களுக்கு டி மதியழகன் ஐ கோவிஷ்கர் வி ஸ்ரீகாந்த் கதிரேசன் மத்திய கல்லூரியுடைய அணிக்காரர் டி சதுஷன்
இங்கே கரகோஷம் போதாது. Vidushan K. Kirshvardhan, J. Vidushan, R. Vinit, S. Darshan, S. Darushkar, V. Kishan, Y. Divishkan, K. Saran, D. Suchivan, D. Kamshkar, T. Madhyalagan, I. Govishkar, V. Srikant, D. Sadushankar. Athlete food honorable Malaysian மத்திய கல்லூரி அணிக்காக போட்டியிலே தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்குரிய சான்றிதழும் பதக்கங்களும் இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இனி நாங்கள் இந்த மேடைக்கு அன்போடு அழைத்திருக்கின்றோம் தொடர்களை தமிழ் வித்தியாலயத்தின் பிரதி அதிபர் திரு எஸ். யோகேஸ்வரன் அவர்களையும் இலங்கேஸ்வர குமார் ஆகிய இருவரையும் மேடையில் இணைத்துக் கொள்ளுமாறு அழைக்கின்றோம். நாங்கள் வழங்க நிகழ்வுக்கு தொடர்களை தமிழ் வித்தியாலயத்தின் பிரதி அதிபர் திரு எஸ். யோகேஸ்வரன் திரு இலங்கேஸ்வர குமார் ஆகியோரை நாங்கள் அவர்களோடு இணைந்து ஃபெடரேஷன் மத்திய உதவி அதிபர் திரு சரவணன் அவர்களையும் நாங்கள் அவர்களோடு மேடைக்கு அழைக்கின்றோம். திரு சரவணன் அவர்கள் உதவி அதிபர் ஃபெடரேஷன் மத்திய கல்லூரி. இந்த பரிசுகளை வழங்கி வைத்த நாளுடைய ஃபெடரேஷன் மத்திய கல்லூரிய பணிமாளர் சங்கத்தினுடைய நிர்வாக குழுவினர் நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் உங்களுடைய ஆசனங்களை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நிர்வாக குழு உறுப்பினர்கள் தொடர்ந்து கொடர்லை தமிழ் மகா வித்தியாலயத்தினுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய நிர்வாக குழுவினர் மேடைக்கு அருகாமையில் வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய பிரசத்தினோடு அடுத்த பரிசீலனை இடம்பெற இருக்கிறது. இரண்டு கல்லூரியின் அதிபர்கள், இரண்டு கல்லூரியின் பழைய மாணவர் சங்க செயலாளர்கள், நாமக்கல் நகரசபை பிரதி தலைவர் திரு சுரேசன் அவர்கள், எங்களுடைய கிரிக்கெட் வாரியத்தின் திரு பிரபா அவர்கள், திரு நிஷாந்தன் அவர்கள், பசுபாக கோரலையின் பிரதி தவிசாளர். எனவே உங்களுடைய கரங்களிலே 2026 2026 சீசன் 1 வணக்கம் நாவல்பட்டி ஃபெடரேஷன் மத்திய கல்லூரி, நாவல்பட்டி ஃபெடரேஷன் சென்ட்ரல் காலேஜ் அதோடு அழைக்கின்றோம் அதன் அணி தலைவர் அவர்களை திரு சதுர்ஷன். இங்கே உற்சாகமான கரகோஷம் நாவல்பட்டி அணியினுடைய தலைவர் திரு சதுர்ஷன் மேடைக்கு வருகிறார். இந்த கரகோஷம் போதாது. உற்சாகமான கரகோஷம். நாவலப்பட்டி கதிரேசன் நன்றி. இனி அடுத்ததாக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் அடுத்த இனி நாங்கள் ஒரு அன்பான அழைப்பு எங்களுடைய கதிரேசன் மத்திய கல்லூரி அணி தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க மேடைக்கு. அணி தலைவர் சதுர் கப்போடமா கப்போடு சதுர்கார் கரகோஷம் தர மாட்டீங்களா? ஒரு கடுமையான போட்டிதான் இருந்தாலும் அவரும் சளைத்தவர்கள். எனவே அவர் ஒரு சில வார்த்தைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். சதுர் எப்படி இருக்கு மனசு? ஃபஸ்ட்டு சொல்லணும்னா விளையாடுறது ரெண்டு டீமாக ஏற்றுக்க
ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வருவாங்க. எங்கள் டீம் சார்பாக ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. டீமும் நல்லா தான் விளையாடுறோம். எங்களுக்கும் பார்க்க நல்லா விளையாடுறாங்க. உண்மையிலேயே நாமக்கல் பொறுத்தவரை ஒரு பதினெட்டுக்கான ஒரு வாசல் ஒரு மனிதனில் அது வெற்றி கிடைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை வீண் போக மாட்டேங்கிற ஒவ்வொரு 4 பேர் இருக்காங்க முக்கிய பொறுப்புள்ளவங்க. நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருகின்ற நம்பிக்கை இருக்க ஒரு ஊடகங்களாக சலோ நல்ல சம்பவத்தில் தந்தாங்களா அம்மா அப்பா நான் வந்து என்ன சொல்றேன் இந்த அம்மா சரி அப்பா சரி அப்பா வீட்டில் எத்தனை பேர் பார்த்தீங்க? 5 பேர் ஒரு ஆட்சி இருக்கா? சந்தோஷமா இருக்கா? நன்றி சார், வாழ்த்துக்கள். நிச்சயமாக அஜித்தண்ணா ஃபெடரேஷன் மத்திய கல்லூரி அணியை பற்றி நாங்கள் கூற வேண்டும். அண்மித்த நாட்களிலே அவர்கள் பயிற்சி பெற்று இந்த கடந்த 2 மாதங்களுக்குள் அவர்கள் பயிற்சி பெற்று இந்த இறுதி நாள் போட்டியிலே பங்கு கொள்ளும் அளவுக்கு அவர்களுடைய பயிற்சிக்கு இருந்திருக்கின்றது. அவர்களுக்கு இங்கு உங்களுடைய ஒட்டுமொத்தமான கரகோஷம். மிக குறுகிய காலத்திலே பயிற்சி பெற்று இந்த போட்டியை பங்கு கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய ஃபெடரேஷன் மத்திய கல்லூரி அணி. அவர்களுக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை இந்த வேளையிலே நாங்கள் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் கதிரேசன் மத்திய கல்லூரி உதவி அதிபர் திரு சரவணன் அவர்களையும் அதோடு MIC எங்களுடைய கடிதப்பட்டு கிரிக்கெட் பொறுப்பு ஆசிரியர் திரு திரிவன் அவர்களையும் அது கதிரேசன் மத்திய கல்லூரி திரு திரிவன் கடிதப்பட்டு கிரிக்கெட் பொறுப்பு அதிகாரி கூட்டங்களை தமிழ் மகாவித்தியாலயத்தில் எங்களுடைய கடிதப்பட்டு கிரிக்கெட் பொறுப்பு அதிகாரி கே பிரசன்னா MIC ஆகியோரை இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். இந்த இறுதி பரிசளிப்பு விழாவிலே வெற்றியீட்டிய அணிக்கான வெற்றி கேடயங்கள் சான்றிதழ்கள் பதக்கங்களை வழங்கும் நிகழ்வோடு இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய நுவலியா கல்வி வலயத்தில் கோட்டம் 2 பணிப்பாளர் திரு ஸ்ரீ வேணுகோபால் சர்மா உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை திரு வேணுகோபால் சர்மா உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அதோடு நுவலியா கல்வி வலயத்தில் கல்வி பணிப்பாளர் திரு கிருபாகரன் அபிவிருத்தி பிரிவுக்கு பொறுப்பதிகாரியாக இருக்கின்ற திரு கிருபாகரன் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். நுவலியா கல்வி வலயத்தின் அபிவிருத்திக்கு பொறுப்பான உதவி கல்வி பொறுப்பாளர் கிருபாகரன் அவர்கள் கூட்டம் 2 கூட்டு கல்வி பொறுப்பாளர் மதிப்புரிய வேணுகோபால சர்மா அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். இந்த வேளையிலே குடலி தமிழ் மகாவித்தியாலயத்தினுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினர்களை மேடைக்கு வருகை தருமாறு அன்போடு வைக்கின்றோம். நீங்கள் தான் அடுத்த பரிசளிப்பு நிகழ்வில் இணைந்து கொள்ள இருக்கிறீர்கள். எனவே விரைவாக வருகை தருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ராகுல் உங்களுடைய அணியானோடு மேடைக்கு வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இது முடிஞ்சிருச்சுனா விரைவாக பாருங்கள். ராகுல் பாஸ்கர் முடிஞ்சிருச்சுனா இஷா இதற்கு இதை கிளிக் பண்ணுங்க. ஹவுஸ் இல்ல உண்மையிலே திரும்ப சொன்னேன், விதைத்தவன் உறங்கினாலும் விதை விருட்சமாயிருக்கும். ஆனால் அந்த விதைத்தவனை பற்றி நாம் யோசிக்க மாட்டோம். அந்த விருட்சத்தை பற்றி தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம். எனவே விதைத்தவன் இந்த மண்ணில் உறங்கலாம், ஆனால் அந்த விதை விருட்சமாயிருக்கிறது என்பதை எப்பொழுதும் மனதில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைய நாள் உங்களுக்கான ஒரு விசேடமான வார்த்தையாக இருக்கிறது. 2014-2015 ஆண்டு பருவ காலங்களிலே கொட்டகலை தமிழ் மகாவித்தியாலயத்தில் அந்த பழைய மாணவர் சங்கம் ஆரம்பிக்கப்படுகிறது. நான் சூரியன் இருக்கும் போது முதலாவது தொலைபேசி நாங்கள் ஒரு பழைய மாணவர் சங்கத்தை ஆரம்பித்திருக்கின்றோம், கிரிக்கெட் சுற்று போட்டியை ஆரம்பித்திருக்கின்றோம், எங்களுக்கு ஊடக அனுசரணை தாங்க அப்படின்னு கார்த்திகை உடனே நான் சூரியன் போல கார்த்திகை அந்த நிகழ்வுக்கு அனுப்புகிறேன். அங்க இருக்கின்ற பழைய மாணவர்கள் அந்த வேளையிலே அந்த கிரிக்கெட் சுற்று போட்டியை 2014-2015 ஆண்டு மிக நேர்த்தியாக செய்கிறார்கள். அன்று விதைத்தவர்கள் இந்த இடத்துல இருப்பார்கள். நிச்சயமாக உங்களுக்கு நன்றி. கொட்டகலை தமிழ் மகாவித்தியாலயத்தின் சகல பழைய மாணவர்களுக்கும் தேங்க்யூ சோ மச். அந்த பழைய மாணவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நிகழ்கால எங்களுடைய பழைய மாணவர் சங்கத்தின் அனைத்து நிர்வாக குழுவை அன்போடு அழைக்கின்றோம். அந்த வேளையிலே கொட்டகலை தமிழ் மகாவித்தியாலயம் 99 பேட்ச் சுதர்சினி திருமதி சுதர்சினி திருமதி காந்திமதி நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய முயற்சிதான் இந்த போட்டிகள் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இருவரை நாங்கள் இணைந்து கொள்கின்றோம். அவர்களும் இந்த போட்டி தொடருடைய வெற்றியாளர்களை பங்களிப்பு செய்வதற்கு காரணமாக இருக்கின்றார்கள். திருமதி சுதர்சினி அவர்கள் திருமதி காந்திமதி அவர்களோடு முன்னாள் கொட்டகலை தமிழ் மகாவித்தியாலயத்தினுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய செயலாளர் அவர்களை அன்போடு இந்த இடத்தில் இணைந்து கொள்கின்றோம்.
பாடசாலையின் முதலாவது மாணவ தலைவர் உங்களையும் நாங்கள் அன்போடு இணைத்துக் கொள்கின்றோம். நீங்களும் மேடையில் வந்து இந்த பரிசளிப்பு நிகழ்வில் இணைந்து கொள்ளணும். உடனே தமிழ் மகா வித்தியாலயம் முதலாவது மாணவ தலைவர் உற்சாகமான கருப்புசாமி அவருக்கு பாடசாலை அபிவிருத்தியிலே பாடசாலையுடைய முதலாவது மாணவ தலைவர் 1994ஆம் ஆண்டு சிவஞானம் அவர்கள் அவரும் இணைந்து கொள்கிறார்கள். அடுத்து இந்த சான்றுகளை பெற்றுக் கொள்வதற்காக பின்வரும் விளையாட்டு சாதனையாளர்கள் மேடையில் இணைத்துக் கொள்வோம். எல் சபீசன் தொடரை தமிழ் மகா வித்தியாலயம் சார்பாக எல் சபீசன், மோகன சருபன், சதீந்திரன், ஆர் அவினேஷ், என் டிவிஷன் 19 வயதுக்கு உட்பட்ட மாகாண அணியில் தெரிவு செய்யப்பட்ட எஸ் துஷ்யந்தன், டி தினவிசன், டி சுரேஷ்கான், எஸ் மதுஷன், எஸ் லதுஷன், வி விதுஷன், ஆர் ஷார்கேசன், கே சுவிதேஷ், அடுத்து யார்? அவர்தான் போட்டியை மாற்றி அமைத்தவர். யார் அவர்? அந்த வீரர் டி அபிலாஷ். ஒட்டுமொத்தமாக அணியின் வெற்றியை இம்முறை சரியாக சரிபார்த்து தாரை வார்த்த வீரர் பி சந்தோஷ். கரகோஷங்களை நிறுத்தி விடாதீர்கள். வெற்றிக்கு கரகோஷம் தான் ஒரு வாய்ப்பாக இருந்தது. எனவே எல்லா வீரர்களுக்கும் உங்களுடைய கரகோஷங்களை வழங்குவீர்கள். அணியின் தலைவர் விக்கெட் காப்பாளர் பி சந்தோஷ். குடலை தமிழ் மகா வித்தியாலயத்தினுடைய விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் ஆசிரியர் யோகராஜன் அவர்கள் மேடைக்கு வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த பரிசளிப்பு நிகழ்வுகளை நீங்களும் இணைந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. என்னை விரைவாக இணைந்து கொள்ளுங்கள். அவருக்கு உங்களுடைய உற்சாகமான கரகோஷம். அவர்தான் இந்த நம்பரை உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டு கோட்டகலை தமிழ் மகா வித்தியாலயம் அதோடு நாவல்குடி கதிரேசன் மத்திய கல்லூரி 100 ஆண்டு விழா கண்ட அல்லது 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த என்பது நாவல்குடி கதிரேசன் மத்திய கல்லூரி கல்வி மற்றும் விளையாட்டு பல இணைந்து பாடலுக்கான செயற்பாடுகளில் பல சாதனைகளை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு கல்லூரியாக இருக்கிறது. கல்வி படிப்பாளர்கள், அதிபர்கள், பிறகு அதிபர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்திருக்கிற வகையிலே எங்களுடைய சமூகம் கல்வியில் மாத்திரம்தான் இலங்கை தேசத்திலே சாதனையை நிலைநாட்ட முடியும். அதுதான் இந்த வாரங்கள் அந்த அந்த அகிலேஷ் இப்பொழுது சான்றிதழை பதக்கத்தை பெற்றுக்கொண்டார். அகிலேஷ் அவர்தான் போட்டியை மாற்றி அமைத்தவர். அடுத்து குடலை தமிழ் மகா வித்தியாலயத்தின் அணியின் தலைவர் விக்கெட் காப்பாளர் பி சந்தோஷ். பாஸ்கரன் அவர்களோடு இணைந்து பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளர் இணைந்து அந்த பரிசு அவருக்கு வழங்கி இருக்கிறார். அத்தனை மகிழ்ச்சி ருபானா, 2 முகத்திலும் அத்தனை மகிழ்ச்சி அவருக்கு அந்த பரிசனை வழங்குவதிலே ஒரு உற்சாகமான கரகோஷம் இருவருக்கும் இணைந்து கொண்டு வருகின்றோம். அடுத்து வெற்றி கிண்ணம். நிச்சயமாக நான் மீண்டுமாக சொல்வது, இந்த தேசத்தில் உள்ளவர்கள்
எங்களுக்கு சிறுபான்மை மக்கள் எங்களுக்கு எதையுமே தங்க தட்டி வைத்து கொடுக்க மாட்டார்கள். போராட வேண்டும் இறுதி வரை போராட. அதுதான் உண்மை, அதான் யதார்த்தம். அதனால எனக்கு கிடைத்திருக்கிற ஒரே ஒரு அறிவாய்ப்பு கல்வி. நான் பிறந்தது பெருமாகணமாக இருக்கலாம், ஆனால் திறமை எனக்கு இங்க கூப்பிட்டிருக்கீங்களா, அதுதான் எனக்கு கிடைத்த உயிரியை ஆரம்பிக்கிறார். என்னுடைய கல்வி என்னுடைய அடுத்த கட்ட நோக்கம் நீங்க எல்லோரும் நடத்திருக்கிறீர்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். மலையாள சங்கத்துக்கு இந்த முயற்சியை விட்டுறாதீங்க. இந்த வருஷம் இன்னைக்கு மே மாதம் 9ஆம் தேதி, அடுத்த வருஷம் மே மாதம் தான் நாங்க போட்டியை நடத்தணும். இல்லை இடைப்பட்ட காலப்பகுதியில் சிறிய போராட்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தேங்க்யூ சோ மச். இது 2026ஆம் ஆண்டு இந்த கிரிக்கெட் சுற்று போட்டியின் ஒரு சிறிய வாழ்த்துகளோடு இந்த கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முதலாவதாக எங்களுடைய நுவரெலியா மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தின் செயலாளர் திரு பிரபா அவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு சில வார்த்தைகள். Special வந்து Confederation OBA committee and Kottagala OBA committee, special thanks and teachers and parents and students. இன்னைக்கு மேட்ச் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி 2 அணிகளுக்கும் இந்த வாழ்த்துக்கள். எனது கருத்து என்றால் நான் ஒரு தோல்வியை வெற்றிக்கு முதல் படி என்று சொல்வேன். அதே போல் கதிரேசன் கல்லூரி மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதே போல் வெற்றி பெற்ற கொட்டகல மகாவித்யாலய அணிக்கு என்று வாழ்த்துக்கள். அதே போல் இன்று நாங்கள் எனது வேலைகளில் நடத்திவிட்டு இங்கு நிறைய மேட்சை ஃபுல்லாக பார்த்ததில் சிறந்த வீரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்களுக்கு தேர்வு செய்ய சிறந்த வீரர்கள் கிடைக்கிறார்கள். அதே போல் எங்களுக்கு தேர்வு செய்ய முடியாமலும் சில வீரர்கள் வெளியில் இருப்பார்கள். காரணம் ஆர்கனைசிங் பண்ணும் வேலையில் பிளேஸ் மாதிரி அந்த அகாடமிக்கு வர்றதில்லை. அதனால நிறைய பிளேஸ் வந்து எங்களுக்கு மிஸ் ஆகிடுறாங்க. அதே மாதிரி நான் இன்றைக்கி ஃபுல் மேட்ச் பார்த்ததில் கொட்டகல அகாடமியில் நம்பர் 3 பேட்ஸ்மேன் அவர் வந்து சிறப்பாக விளையாடுறாரு. அவருக்கு ஒரு சான்ஸோட நான் வந்து கோச்சஸோட பேசி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்பர் 11 அவரும் சிறப்பாக விளையாடுறாரு. ஆனால் எங்களோட பிளானில் அவர் இல்லை. பட் அவர் ப்ராக்டிஸ் எதுக்குமே வரலை. அது ஒரு முக்கியமான ரீசன். எங்களோட ப்ராக்டிஸ் வந்தால் தான் நாங்கள் பிளானில் செய்வோம். அதே மாதிரி நான் ஃபெடரேஷனில் 2 நம்பர் நோட் பண்ணேன். நம்பர் 55 சூப்பர் கான்ஃபிடென்ட். அவர் மேக்ஸிமம் லூஸாக அவரோட ஆட்டிடியூட்ஸ் அண்ட் கிரவுண்டோட பிளேயிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. அவருக்கு நான் வந்து ஸ்பெஷல் கோச்சிங் கேம்ப் ஒன்று ரெடி பண்ணுறேன். அதே மாதிரி நம்பர் 17 ஃபாஸ்ட் பவுலர் தொடர்ந்தார். அவருக்கு நான் ஸ்பெஷலாக ஒரு கோச்சிங் ஸ்டாஃப் சொல்லி நான் அவருக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி எங்கள் 4 பேருக்கு ஒரு ஸ்பெஷல் அவார்டு வந்து நூறு டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் மூலியமாக மிக விரைவில் கிடைக்கும். கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் எதனாலும் விட்டுறாதீங்க, கண்டினியூ பண்ணணும், ப்ராக்டிஸ் இருக்கணும். நான் எல்லாத்துக்கும் சார்மார் 2 ஸ்கூலுக்கு ரிக்வஸ்ட் பண்ணுறதுன்னா அந்த 13 வந்து கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த 13, அந்த 15, அந்த 19 3 ஒரு ஸ்கூல் விளையாடுனா தான் அவங்க வந்து சர்வதேச அளவில் விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முதல் படி அந்த 13 எங்கள் குறிக்கோள் சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் இல்லாட்டி நூறு டிஸ்ட்ரிக்ட் இல்லை நாவலப்பட்டி அப்படின்னு இல்லாமல் இங்கேருந்து ஒரு வீரர் சர்வதேச அளவில் கொண்டு போகணுன்றது எங்கள் ஆசை. அதுக்கு நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் உதவி செய்யுங்க. தேங்க்யூ வெரி மச் எல்லாம். இறுதியாக சின்ன ஒரு கேள்வி. உண்மையிலே நுவரெலியா மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகமாக மலையகம் மக்கள் மலையக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாடசாலைகளுடைய முன்னெச்சரிக்கை போட்டியில் நுவரெலியாவில் வந்து தலைநகர் ஒரு பாடசாலையோட போட்டியிடுவதற்கான திட்டங்கள் இருக்கிறதா? கொழும்பு ஹைஸ்கூலோட கொழும்பு தமிழ் பாடசாலைகளோடு மத்திய மலையாள நுவரெலியா மாவட்டத்தில் ஒரு பாடசாலை அல்லது மத்திய கண்டிப்பாக ஒரு பாடசாலை தெரிவு செய்து கொழும்பு பாடசாலை விளையாடுவதற்கான ஒரு திட்டங்கள் இருக்கிறதா உங்களுக்கு? நிச்சயமாக நாங்கள் வந்து டிவிஷன் 3 கிரிக்கெட் விளையாடுறோம். ஆனால் கொழும்புல டிவிஷன் 1 கிரிக்கெட் விளையாடுறோம். அதே மாதிரி கேண்டியில் டிவிஷன் 1 டிவிஷன் 2 விளையாடுறோம். அப்போ நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு டீமை ரெடி பண்ணி அந்த டீமை கொண்டு போயிட்டு நாங்கள் கேண்டி டிஸ்ட்ரிக்டோடு கலம் டிஸ்ட்ரிக்டோடு தான் மேட்ச் விளையாடுறதுனால கிரிக்கெட் ரூல்ஸ் அப்படி தான் போகும். மேட்ச் வந்து பிக் மேட்ச் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக கதைச்சி ஓபியோட காம்பினேஷனில் இல்லை பிரின்சிபல் ரெடி பண்ணி இன்னொரு ஸ்கூலில் நான் கரெக்ட் விளையாடுறதுனா அந்த ஸ்கூல்ஸுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மெயினாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை. நிச்சயமாக நாங்கள் இப்பொழுது மலையக கல்வி அபிவிருத்தி மன்றம் கூட இருக்கின்றார்கள். அவர்கள் கதைத்தை பேசினால் கொழும்பு பி சரவணமுத்து சர்வதேச விளையாட்டு மைதானத்தை அவர்கள் ஒதுக்கி தருவார்கள். நீங்கள் மும்முரமாக இயங்கினால் செயல்பட்டால் அடுத்த வருடம் இந்த மேட்சை பி சரவணமுத்து சர்வதேச விளையாட்டு மைதானத்தில் நடத்துவதற்கு நாங்கள் அதற்கான நானும்
முழுமையற்ற அந்த பழைய எந்த விதத்தில் மாற்றத்துக்கு சமூகத்தில் பண்ணுவாங்க. அந்த மைதானத்தை எங்களுக்கு ஒதுக்கி தரலாம். Thank you so much. Good luck and God bless you. Welcome. அடுத்ததாக 2 கல்வி பணிப்பாளர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து வாழ்த்துறையை வழங்குவதற்காக டோலி கல்வி வலயத்தின் தோட்டம் 2 பணிப்பாளர் திரு ஸ்ரீ வேணுகோபால சர்மா அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். மிக மகிழ்ச்சியான தருணம். காலையிலிருந்து முழுமையாக ரசிக்க முடியவில்லை என்பதுதான் நம்ம நினைக்கிறேன். பல்வேறு பணிகள், பல்வேறு பாடசாலைகள் முடியுங்க. ஆனாலும் கூட நாங்கள் வந்து பார்த்த பொழுது இது ஒரு உன்னதமான நிகழ்வு. இந்த நிகழ்வு இது பாடசாலைகளுக்கிடையிலான ஒற்றுமை மாற்றமல்ல, நமது திறமையை இருந்து வரக்கூடிய வழியேற்படுத்துகிற நிகழ்வு. ஆகவே இந்த நிகழ்வு எதிர்காலத்தில் தொடர வேண்டும். பல்வேறு பாடசாலைகள் இடையிலான இவ்வாறான பொருட்கள் தொடர்ந்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாழ்த்துறையை வழங்கிய நோலிய கல்வி வலயத்தின் தோட்டம் 2 பணிப்பாளர் திரு ஸ்ரீ வேணுகோபால சர்மா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இறுதி பரிசீலிப்பு நிகழ்வில் பிரதம அதிதியாக எங்களோடு இணைந்து கொண்ட நோலிய கல்வி வலயத்தின் அபிவிருத்திக்கு பொறுப்பான பணிப்பாளர் திரு என் கிருபாகரன் ஐயா அவர்களுடைய வாழ்த்து செய்தி தொடர்ந்து நேரம் கருதி 2 பாடசாலை அதிபர்கள், அதே போல என்னுடைய பொதுமக்களுடைய உயர் பிரதிநிதிகள், அதே போல ஏனைய அனைத்து உறுப்பினருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். பிள்ளை, உங்களுக்கு நிகழ்வு சந்தோஷமா? எவ்வளவு சந்தோஷம்! நீங்க தட்ட அந்த கைப்பற்றதான் தான் விளங்கும். இது எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கு. உண்மையாக இந்த 2 பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள் ஒன்றிணைந்து இந்த மாணவர்கள் எதிர்கால எங்கள் சமுதாயத்தினுடைய மாணவர்கள் விரும்புகின்ற, அவர்கள் சந்தோஷப்படும் நிகழ்வை செய்திருக்கிறார்கள். எனவே முதலாவதாக அந்த 2 அதிபர்கள், அந்த ஆசிரியர்கள் பழைய மாணவர்களுக்கு கையெழுத்து பாராட்டுகளை தெரிவித்தார். எங்கள் வலையின் சார்பாகவும் 2 வலையின் சேர்ந்த பாடசாலைகளுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டு. அதே போல இந்த நிகழ்வானது விளையாட்டு போட்டியாக மட்டுமல்லாமல் இதில் சிறந்த தலைமைத்துவம், ஆர்வவிருத்தி, ஒழுக்க மேம்பாடு, தீமை, அதே போல அடிப்படை திறன்கள் இவையெல்லாம் உங்களுக்கு இருக்கின்றன. அது மட்டுமல்ல, எங்கள் சமூகத்தில் இருக்கின்ற வேறுபட்ட மனநிலைகளில் இருக்கின்ற வாழ்வினைகள் சமூகம் ஒன்றுபட்டு அடுத்ததற்கு செல்வதற்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. எனவே இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த 2 பாடசாலை அதிபர்கள், அதே போல பழைய மாணவர்கள் அனைவருக்கும் நன்றிகள். அதே போல பழைய மாணவர்கள் தான் பாடசாலையில எதிர்த்து கேள்விகளும் கொலப்படும் அப்படிதான் செஞ்சது. ஆனால் ஒரு பாடசாலையை அடுத்த நிலை கொண்டு போவதற்கு, உலக அளவில் அதை வெற்றியை போட வைப்பதற்கு இந்த பழைய மாணவர் சங்கத்தினால் மட்டுமே முடியும் என்பதை செய்து காண்பித்திருக்கிறார்கள். எனவே சர்வதேச முக்கியங்களும் மற்றும் குடலை பல்கலைக்கழக பழைய மாணவர்களுக்கு சிறப்பான நன்றிகள். இங்கு வந்து பங்கேற்ற விளையாட்டு வீரர்கள், அதே போல சப்போர்ட்டாக வந்த மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், அதே போல ஏன் நலன்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டு கொடுத்தார்கள். சிறப்பாக கொத்தவரை சமுதாயத்தினுடைய அதிபர், பிரதி கல்வி பணிப்பாளர் திருவாளர் ஜெகதீஸ்வரன் சார், அதே போல மத்திய கல்வியுடைய அதிபர் திருவாளர் ரகு சார், 2 தலைமைத்துவங்களுடைய வழிநடத்தல்கள் மிகவும் சிறப்பாக இருந்ததினாலே இது வெற்றிகரமாக இருக்கிறது. எனவே அந்த ஆர்வம் இருக்கிற அந்த 2 நபர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள், நன்றிகள். வாழ்த்துறையினை வழங்கிய இந்த இறுதி பரிசீலிப்பு நிகழ்வுடைய சிறப்பு அதிதியாக இணைந்து கொண்ட நுவரை கல்வி வலயத்தின் அபிவிருத்திக்கு பொறுப்பான கல்வி பணிப்பாளர் திரு என் கிருபாகரன் ஐயா அவர்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த இறுதி பரிசீலிப்பு நிகழ்வில் எங்களுடைய பழைய மாணவர் சங்கத்தோடு இணைந்து கொள்வதற்காக எங்களுடைய கொட்டுக்கலை பிரதேசத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு கிரிக்கெட் வீரர், அதே போல எங்களுடைய கொட்டுக்கலை தமிழ் மகாவித்யாலய பழைய மாணவர் சங்கத்தினுடைய சிரேஷ்ட உறுப்பினர் திரு கோபிநாத் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். எங்களுடைய உற்சாகமான கரகோஷம். கோபியண்ணா சிறந்த ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரர், அதே போல விக்கெட் காப்பாளர், அதே போல கொட்டுக்கலை தமிழ் மகாவித்யாலயத்தின் பழைய மாணவர் சங்கத்தின் முன்னாள் செயலாளர் திரு
கிருஷ்ணராஜ் ஐயா அவர்களே நாங்கள் அன்போடு இந்த பரிசளிப்பு நிகழ்வுகளை இணைந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அதேபோல பழைய மாணவர் சங்கத்தினுடைய முன்னாள் பொருளாளர் திரு குணசீலன் ஐயா அவர்களே நாங்கள் இந்த இறுதி பரிசளிப்பு நிகழ்வுகளே எங்களுடைய பழைய மாணவர் சங்கத்தோடு இணைந்து கொள்ளுமாறு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அஜித்தண்ணா, நிச்சயமாக நாங்கள் குணசீலனுக்கு ஒரு கரகோஷத்தை தர வேண்டும். 2014ஆம் ஆண்டு நல்லதொரு நட்பாக இருந்தது. இனி வகுப்பது வழி தொடர்பு வகுத்து கொடுத்திருக்கின்றீர்கள், வழியை தொடர வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. என் அன்புக்குரிய வித்தியாலய அதிபர் 2 அதிபர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த போட்டியின் கதாநாயகர்கள் இந்த இருவருமே ஒரு கரகோஷத்தை தரலாம். இந்த வருடத்தின் கதாநாயகர்கள் எமது கல்லூரியின் முதல்வர்கள். போற்றுவார்கள் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுபவர்கள் தூற்றட்டும். உன் பயணம் உன் இலக்கு எதுவோ அதை நோக்கி பயணித்துக் கொண்டு போற்றுபவர்கள் உன்னோடு கரம் பற்றிக் கொள்வார்கள். புழுதிவாரி தூற்றுபவர்கள் அதை இடத்திலிருந்து தூற்றிக் கொண்டிருப்பார்கள். நீயோ உன் இலக்கை அடைந்திருப்பாய். இதுதான் இந்த 2026ஆம் ஆண்டு போட்டி. எங்களுடைய தாய்மொழி தமிழ் மொழிக்கான சொல் இதோ. இந்த போட்டி தொடரின் சாம்பியன் 87 ஓட்டங்கள் பெற வேண்டிய நிலையில் களமிறங்கிய இந்த அணி 13.4 பந்துகளில் 1 விக்கெட்டினை மாத்திரம் இழந்து 10 விக்கெட்டுகள் 9 விக்கெட்டுகளால் இந்த போட்டியின் 2026ஆம் ஆண்டு சாம்பியன் மகுடம் சூட்டிக் கொள்கிறார்கள். குடலை தமிழ்நாடு. கல்வி பணிப்பாளர்களை இணைத்துக் கொள்கிற ராகுல், எங்களுடைய பணிப்பாளர்கள் அதிபர், எங்களுடைய நகரசபை பிரதி நகர பிதா, அது மாத்திரமல்ல பிரதி தவிசாளர் 2026ஆம் ஆண்டு இந்த நாமலப்பட்டி கதிரேசன் மத்திய கல்லூரி கொட்டகலை தமிழ்நாடு வித்யாலயா மவுண்டன் 2026 சீசன் 1 சாம்பியன் கொட்டகலை தமிழ்நாடு வித்யாலயம். சந்தோஷ் பிரதி தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கொட்டகலை தமிழ்நாடு வித்யாலயத்தின் வைஸ் கேப்டன் பிரதி தலைவரை அன்போடு அழைக்கின்றோம். தமிழ்நாடு வித்யாலயம் 2026ஆம் ஆண்டு கடிதம் போட்டியிலே நகர் கதிரேசன் மத்திய கல்லூரிக்கு எதிராக 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அணியின் தலைவர் சந்தோஷ் அவரோடு பிரதி தலைவர் மீண்டும் வெற்றி கிண்ணத்தை நூறடி மாவட்ட கிரிக்கெட் சம்மேளனத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய ராமசாமி குமார் அவர்களுடைய கைகளில் இருந்து அவரோடு கொட்டகலை பிரதேச கிரிக்கெட் சாம்பியன் கோபி வெற்றி கிண்ணம் பெற்றுக் கொள்ளப்படுகிறது. சந்தோஷ், நேற்று இந்த மண்ணில் இன்னைக்கு எப்படி இருக்கு சந்தோஷ்? இந்த 2026ஆம் ஆண்டு சாம்பியன் 2 கல்லூரிக்கு இடையிலான இந்த கடினம் வந்து போட்டியிலே சாம்பியன் பட்டத்தை சுவீகரித்திருக்கிறீர்கள். எப்படி இருக்கு மனசு? ரொம்ப சந்தோஷமா. இந்த சோட்டல் சீட்டா முடிச்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதிர்பார்த்தீங்களா நீங்க சாம்பியன் அடிக்கலாம்? முயற்சி செய்த முடியும். இப்ப இந்த போட்டியில வந்து இந்த கிண்ணத்தை யார் கையில் இருக்குது? ஸ்கூலுக்கு வீட்டுக்கா? ஸ்கூலுக்குண்ணா. சந்தோஷ் சொந்த இடமா கொட்டகலை நீங்க ஆரம்ப சொல்லிருக்கீங்க. இப்ப இந்த வெற்றிக்கு உங்க டீம்ல யார் காரணம்? எல்லாம் டீம்ல போடுற காலத்தை சொன்னா அது முக்கியமா
நீங்க எதிர்பார்த்தீங்களா 13 ஓவர்ல இந்த இலக்கை அடையலாம் அப்படின்னு இல்லைண்ணா வாழ்த்துக்கள் சந்தோஷ் உண்மையிலேயே இது பரவாயில்ல வாழ்த்துக்கள் இந்த 2 டீமுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம் ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுடைய கொடகலை தமிழ் வித்தியாலயத்தின் அங்கத்தவர்கள் எங்களுடைய அனைத்து வீரர்களை அன்போடு அழைக்கின்றோம் ஒரு குழு புகைப்படத்திற்காக பாடசாலையின் ஆசிரியர்கள் ஆசிரியர்களோடு மாணவர்கள் இணைந்து கொண்டு அந்த புகைப்படம் எடுக்கப்பட இருக்கிறது. எனவே நீங்களும் இணைந்து கொள்ளுமாறு அதிபர் உங்களை அன்போடு படிக்கிறார்கள். ஆசிரியர்கள் நீங்களும் வர வேண்டும். இது ஒரு மகிழ்ச்சிகரமான புகைப்படம். முதல் தடவை முதலாவது கிண்ணம் கொடகலை தமிழ் மகா வித்தியாலயத்துக்கு சேர்ந்திருக்கிறது. அந்த வெற்றி கிண்ணம் போயிட்டு வரோம். ఇది కూడా వైకుంఠ అర్థం ಹಾಗೆ ಕುಡುಕ್ರ ಪಿಚ್ಚರ್ಲಿ ಎಂತವೇನು ನಿಪ್ಪಾಗಿಲ್ಲ ಅಂತ வாங்கிக்கோ எங்க வேணும்